வணக்கம், யுவா மோட்டார்ஸ் திருப்புவனம். இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம்னா என்டார் 125. இதுல கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி போட்டா 2 நாளைக்கு தான் வண்டி ஓடுது. ஃபர்ஸ்ட் பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் பண்ணு. பேட்டரி 12 பாயிண்ட் தான், பேட்டரி கரெக்டாக தான் இருக்கு. ரிட்டர்ன் சார்ஜ் ஏறல, அது என்னன்னு பார்க்கணும். நம்ம பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லைன் ஃபுல்லாக செக் பண்ணுவோம். மேக்னெட் காயிலேருந்து கரண்ட் வருதான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். மேக்னெட் காயில செக் பண்ணுவோம். லைன் வருது, ஆனால் ரொம்ப கம்மியாகுது. புரியுதா உங்களுக்கு? லைன் கம்மியாகுது. அப்புறம் அந்த மேக்னெட் காயில் தான் போச்சு. மேக்னெட் காயில் குவாலிட்டி என்னன்னு பார்ப்போம். மேக்னெட் காயில் கழட்டியாச்சு. கழட்டி செக் பண்ணதில்ல, ஒரே ஒரு வயர் மட்டும் கட்டாக இருக்குது. அதில் அந்த வண்டியில் மேக்னெட் காயில் தான் போச்சு, அதனால ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலை. ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிருக்கு. ஃபுல்லாக கழுவிட்டு புது காயில் போட போகிறோம். புது காயில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சுத்தமாக கழுவியாச்சு. கழுவிட்டு புது காயிலும் வாங்கிட்டு வந்தாச்சு. புது காயில மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுதான்னு பார்த்துருவோம். கண்டது ஆறறிவு, நீ கொண்டது பேரறிவு. நாம் கற்றது 6 மொழி, நீ பெற்றது 100 மொழி. ஈரல் களையம் துன்பமில்லை, இதய கோளாறேதுமில்லை. தந்திர மனிதன் வாழ்வதில்லை, எந்திரம் வீழ்வதில்லை. கருவில் பிறந்த எல்லாம் மறிக்கும், அறிவில் பிறந்தது மறிப்பதே இல்லை. இதோ என் எந்திரன் இவன் அமரன், இதோ என் எந்திரன் இவன் அமரன். நான் இன்னொரு நாகரி, நீ என்பவன் என்பதே. பெற்றவன் நாகரி, அவன் பெயர் எந்திரனே. மாற்றியாச்சு. இப்போ மேக்னெட் காயிலிருந்து லைன் தான் டெஸ்ட் பண்ணிக்குவோம். பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணிடுவோம். வரை ஏறுது. ஒரு சார்ஜ் 13 14 வரை ஏறணும். ரேட்டு கவுண்ட் கம்மியாக இருக்குது, அதனால 13.8 13.9 கேட்குது. ஓகே, கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.